வணக்கம் மக்களே. திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு அதிமுகவில் சரியான முக்கிய தலைவர்கள் இல்லை. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டுவிட்டார். திமுகவை மீண்டும் ஆட்சி பொறுப்பில் வைக்க எடப்பாடியே முக்கிய காரணமாக அமைந்துவிட்டார். தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே தற்பொழுது வெளியிடக்கூடிய தகவலாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, வீடியோவிற்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் என்றைக்கு அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து தற்பொழுது வரை உண்மையான தொண்டர்கள் எடப்பாடியின் பின்னால் கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தவுடன் ராஜ மரியாதை திமுகவில் ஓபிஎஸ்ஸிற்கு வழங்கப்பட்டது. மேலும் திமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி என்ன தெரியுமா? தேனி மாவட்டத்தில் போடி தொகுதியில் தான் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் ஓபிஎஸ்ஸை வீழ்த்துவதற்கு அதிமுகவின் வேட்பாளர்களை நிறுத்தும் பொழுது அவர்கள் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று பின்வாங்கிவிட்டார்கள். ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் ஓபிஎஸ்ஸின் பக்கம் இருக்கிறார்கள். இந்த தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கிவிடுங்கள், நாங்கள் பணத்தை வீணாக்க தயாராக இல்லை என்பதையும் தெரிவித்துவிட்டார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்பொழுதே தோல்வி பயம் வந்துவிட்டது. போடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுகவின் வேட்பாளர்கள் அச்சப்பட்டு பின்வாங்கக்கூடிய ஒரு சூழலை ஓபிஎஸ் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார் என்றால் அதுதான் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை சிறப்பாக ஒற்றுமையாக களத்தில் தொண்டர்கள் மத்தியில் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்யக்கூடியவர் தான் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் எடப்பாடியோ தன்னுடைய சுயநலத்திற்காகவும் தன்னுடைய ஈகோவிற்காகவும் அதிமுகவை ஒட்டுமொத்தமாக பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார். தற்பொழுது அவர் நினைத்தபடி பொதுச் செயலாளராக வந்திருக்கலாம், ஆனால் அதிமுக அரியணையில் ஏறுவதற்கு சாத்தியம் இல்லை என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேராசைதான். பொதுச் செயலாளர் பதவிற்கு வர வேண்டும், முதல்வராக வர வேண்டும், அதிமுகவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் சரிதான். ஆனால் அதற்கான வழியை தவறான முறையில் பயன்படுத்திவிட்டார். இங்குதான் எடப்பாடி பழனிசாமி செய்த மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது. மேலும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களை கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டால் ஒட்டுமொத்த வெற்றியையும் பெற்றுவிடலாம் என்று எடப்பாடி நினைத்தார். ஆனால் அந்த அமைச்சர்களை உருவாக்கியதே அதிமுகவின் தொண்டர்கள்தான் என்பதை எடப்பாடி மறந்ததுதான் தற்பொழுது ஓபிஎஸ்ஸிற்கு வந்த நல்ல செய்தியாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியடையக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கியுள்ளது.